ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கழகக்காரன் நாரதங்கள் கையில் கொண்டான் அதிகாடு எழுந்து இதிக மனுஸ்தானங்களை முடிந்து கொண்டு சுருதி கண் முடிவர் பண்ணி தூய மொழி புலவர் பலதாமும் பெருநண்டன் பெருமை கண்டத்தும் வெற்றி கண்ணுடைய வாழ்ந்திருப்பதின் மத்தியில் மாணவியை வம்சை வேரொழி கதிரை கருவி நன்னை மனைவிடம் வந்தேன் கருவல்வான் முகம்பாட்டு திசைக்கின்ற பிரபானை மூலமும் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆயாய மார்க்கமாக இந்த ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு கழகமாக செய்யப்பட்டார். எனது சொந்தமாக ஆயிரத்தி எடுத்தார்கள். சுவாமிகள் எவ்வளவு மிக்க மத்தியில சாதம் போட்டு போயிடும். இங்கே சென்ற பாடலை பாராட்டி வெங்கடேஷ் அவர்களுக்கு மும்பையை சேர்ந்த மகாலிங்கம் மற்றும் பிரான்சிஸ் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பும், இங்கு மிருதங்கம் செய்து கொண்டிருக்கின்ற மோகன்தாஸ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் பரநாட்டியம் ஆடிய நந்தினி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பும் 300 ரூபாய் அன்பளிப்பை அளித்த மகாலிங்கம் மற்றும் பிரான்சிஸ் அவர்களுக்கு வெங்கடேஷ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வார்.
அன்பள்ளி பொருளை வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. இங்கு நாரதராக எடுக்கப்படுகிற வெங்கடேஸ்வரர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாட நீக்கப்படுகிறது. டூவீலர் சாவி யார விட்டாங்க, இந்த இருக்கின்றது வாங்கிக்கலாம். டூவீலர் சாவி தவறு விட்டு விட்டார்கள். வள்ளியாக நடித்த நந்தினி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாட நீக்கப்படுகிறது. வந்தவரை வரவேற்கும் விதமாக கைத்தறியாடை நிகழ்த்து வருடாவிடம் ஏதேனும் ஓரிரு காட்சிகளாக நடிக்க வைத்து வருடாவிடம் இந்த உப்பையூர் மேடைகளை அழைத்து வந்து சேர்க்கும் இந்த உப்பையூர் கைலாசபதி தந்து அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் உறவினர்கள் போன்று பழகும் அத்தனை அன்பு நினைவுகளுக்கும் கடந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்தது நமது அன்பு அண்ணார் உப்பையூரை சேர்ந்த அன்பு என்ற தமிழ் பிரியர் அன்பு. வெளியிலாம் சொன்னா அன்புன்னு சொன்னா தெரியாது, தமிழ் பிரியர்னு சொன்னா தான் தெரியும். நமது அன்பு அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை கிராமத்தார்களுக்கும் இலங்கையர் மற்றும் சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. நன்றியுடன் அமர்த்தி கூறிய மது கலைப்பணியை சோமரி நன்றி வணக்கம். சாதம் ஊற்றி போயிருமா கழகம் உடைக்க வேண்டும். கழகத்திற்கும் உலகத்திற்கும் நிறுத்தி வைக்கக்கூடியவன் அவனே விநாயக பெருமான். அழகும் வலிமையும் மண்ணை வீட்டில் பிறந்த ஒளிவோம் புகா திகரமும் நல்ல குணபதிக மாமரனை கோபுரத்தில் பெற்றிருக்கும் செல்வ கணபதி கைவதற்கான சொல்லக்கூடிய ஆணை பிரதமனை வணங்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் அவரது செய்ய வேண்டும் என்ற நீதி அதனாலே அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் நற்பொருள் புதிதல் வேண்டில் நகமெடா பெருக வேண்டில் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரிய பொய்களை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழ்வில் உயர்ந்து விடு.
காலம் தப்பாமல் சார்பாக நமக்கு இந்த விநாயக வருவானை தொழுது முடிந்த போதும் உலகளா அமர்ந்தவர் பெரியவன் நிலவலாவி நீர்மொழி வெளியன் அழகில் ஜோதியம் நம்மள தாடுவான் மழை செல்லும்படி பாட்டி வணங்குவான் என்ற கைலாசநாதனை வணங்க வேண்டும். மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை பொங்கு மணி நாட்டிலே குடிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் எல்லாம் செடிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருத மலை மருதமலை மாமணியே முருகையா உள்ளம் காட்டும் குரலையா மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தன மழகிய குங்குமம் மனமிகு சந்தன மழகிய குங்குமம் ஐயா மருதமலை மாமணியே முருகையா தேவரி குறைந்தாற்றும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா
வழங்கி விட்டாலும் கூட இப்படியே 4 பாட்டா இருந்தாலும் பாடிட்டு ஓடிக்கலாம். என்னமா 4 பாட்டா இருந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி யாரேனும் வசிக்க கொடுத்து கிடைக்கலாம். நாராயணா நிறைய
இடுபகுதியை சேர்ந்த இணைந்த கைகள் கல்வி மன்றத்தின் சார்பாக ரூபாய் 100 அன்பளி வழங்கி கோடி அருகே கொண்டுள்ளே மணலை பதமுடி முன்னோடி வழங்கி வருஷத்தில் அன்பளி வழங்கி பெருமை சத்து அன்புள்ளது நன்றி என்று கலந்து அருமையான சாரிகம் இன்னைக்கு வித்தியாசமா 2 பேர் வந்து ஒருத்தர காதலிக்கிறேன்னு போயிட்டாங்க. அப்படித்தான் நாங்க 2 பேரும் வந்து கலகம் பண்ற மாதிரி வாய்ப்பு இன்னைக்கு அமையாது. ஏன்னா இதோட போய் படிச்சுறதே முடியும் வேலை. அதுக்கப்புறம் அந்த வேலையை எங்க அண்ணன் எப்பொழுதுமே திரும்பி அவரே வந்துருவாரு. இருந்தாலும் அருமையான சாரிய உடமை இவர் விட சாரிய உடமை உடைத்த பெண்மணியாளை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தார். கடலிடே தனிமகள் போராடும் கண்மணி நினைப்பு அதை பாருவே அடைகளில் மக்களி பாடும் அவள் நினைவில் ஒழித்தே அதியே அமுதே கடல் மீது நான் பாடும் பாட்டு அவள் காதோரம் கேட்காதோ காற்று நினைத்த போனை பாடாது நிற்கிறையும் தோடாது சித்திரமே முத்து ரகமே எட்டு எட்டு போனாலும் எட்டு மனம் போகாது அற்புதமே அண்ணன்
செய்து இன்ப மக்கள் மழலை சொல்லலாதவர் என்று சொல்லி நெடுஞ்சாலைத்துறையில் பணிபுரியும் முப்பேரை சேர்ந்த சேகர் அவர்கள் இங்கு நார்மலாக நடித்துக் கொண்டிருக்கும் வெங்கடேஸ்வரர் ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கியுள்ளார். அன்பளிப்பு வழங்கி பெருமை நன்றி நன்றி ஓடி அருவி கொட்டுதே அடிய அது தேடி உசுர முட்டுதே வித முன்னாட மடக்கோயில் விளக்காக ஒடியா வந்தவர மனசோட குழ ஓட்டு என்னகே குந்தவர என்ன மூடி எந்த கனவே தாண்டி வந்த மழைவானம் தூவும் போது மண்ண கூசும் மலரோடு மலர்கள் கூட உடன தோற்றும் கண்ணார கண்ணே கண்ணார கண்ணே என் மீது சாயவா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் எண்ணத்தோடுமா கண்ணீராய் தேகம் மாறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா நொட்ட புத்து பார்த்தேன் கம்பியத்தங்காரும் முகம் தான் தெரியுது என்ன பண்ணனாலும் கோயிலுக்குள் போய் பார்த்தேன் சாமிய தங்கானும் சாமி சேலை போடி இருக்கு நீ மட்டும்தான் வேணும் ஓடி அருவி கொட்டுதே அடியம் உசுர முட்டுதே நிலமுன்னால கோயில் விளக்காக ஒளியா வந்தவர மனசோட தொலை போட்டு என்னவே
பொன்னி ஆனந்த் சார், பொன்னி தானே, பொன்னி ஆனந்த் பிரதர்ஸ் ஆதரவு வெங்கடேஷ் அவர்களை பாராட்டுக்கு பயணித்து கொண்டு நன்றி வழங்கி பெருமை சத்து அரவணைப்படி பெருமை சத்து அன்புள்ளது நன்றி நன்றி கிடந்த வணக்கம். கௌதமராஜ் அன்பு உள்ளம் ரூபாய் வச்சிருக்கியா திருப்பி கொடுத்துருவிய அன்பளிப்பை வணங்கி பெருமை சேர்ந்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். கூட்டி கழிச்சு நீங்க பாருங்க.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்திலிருந்து இந்த நாடகத்தை பார்ப்பதற்கான வந்திருக்கக்கூடிய நாடக கலா அன்பு ரசிகர்கள், நமக்கு மட்டும் ரசிகர் சொல்ல முடியாதவர்கள இருந்தாலும் அன்பு அண்ணன் அவருடைய பெருமாள்ராஜ் அண்ணார் அவருடைய வாட்ஸ்அப் தளத்திலும் மற்றும் வந்து என்னுடைய புராண குடும்பத்திலும் பயணிக்கும் அன்பு உள்ளங்கள், குழந்தை விநாயகர் கோட்டையிலிருந்து விரைந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் ரூபாய் 501 நண்படி வழங்கி பெருமை செய்துள்ளார்கள். நண்படி வழங்கி பெருமை செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகளும் வணக்கம். இந்த பாடலை பாராட்டி குப்பையரை சேர்ந்த மகாலிங்கம் சிவராஜ் அவர்கள் நாவலுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்தார்கள். மேலும் மலரை ஒரு வார்த்தை பேசி என்ற பாடலை பாடுமாறு கேட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து இதே மேடைக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார் வெங்கடேஷ். இந்த வருஷம் வர்றதுக்கு என்னன்னா கால் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் அந்த உடந்தால கீழே பார்த்தீங்கன்னா 2 கால் ரொம்ப முறிஞ்சு தொங்கிடுச்சு. வர முடியாத சூழ்நிலை. இப்போ ரொம்ப நிற்க முடியாம தம்பி 2 பாடிட்டு இருக்கேன். ஆமா, நான் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டுக்கிட்டதுனால நான் பண்றேனே, கண்டிப்பா பண்றேனே, எனக்கு அதுக்குள்ளேயும் கால் கொஞ்சம் சரியாயிரும், என்ன பாட்டு தானே பாட போறேன், நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்பட்டு 2 பாடிட்டு இருக்கான் தம்பி. அவனுக்கு எனது சார்பாகவும் எனது கிராமத்தார்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் படிச்சிருக்கேன், அது படிப்பு இருந்தாலும் இந்த நாடக கலைக்கு வந்த பிறகுதான் இவரோட சொந்தங்கள்லாம் பொதுவாக ஒரு நாடக ரசிகர்களாக பார்ப்பதில்லை யாரையுமே. அவர்களும் இங்கே ஒரு நடிகனாக பார்ப்பதில்லை. அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி என்ன அன்பு நாளாம் முதல்ல பார்க்கும் பொழுது முதல்ல இங்கே அவருடைய அறிமுகம்னா நம்ம அவரை போட்டு வச்சுட்டு அவர் வர முடியாது. அங்கவர்களுடைய அரங்கேற்றம் அந்த நாடகத்தில் தெரியவங்க ஊருக்கு அங்கதான் முதல்ல அண்ணனோடு அங்கேதான் நிற்கும். முதல்ல அந்த நட்பு தான் அதுக்கப்புறம் வளர்ந்து அதுக்குண்டாக ஒரு முகநூல்ல இருப்பாரு, அது தெரியும். இருந்தாலும் முதல் சந்திப்பாங்க தான். அடுத்த வருஷமே நான் அங்கே வந்துட்டேன். முதல்ல நாங்கள் வந்ததுக்கு பிறகு அதுக்கு அடுத்த வருஷமே நீ போய் கொண்டு வந்து இன்னொரு அளவிலும் எத்தனையோ என்னையோட சிறந்த நாடகமாக இருக்காங்க. இருந்தாலும் தம்பி வரணும் அப்படின்னு என் மீது ஒரு தனிப்பட்ட பாசம் அவருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கலைத்துறைக்கு வந்த கலைத்துறை தான். அதான் எவ்வளோ பெரிய சொத்து என்னன்னா சம்பாதிக்கிறது காசு பணம் அதெல்லாம் இல்லை. ரசிக பெருமக்களையும் தாண்டி ஒரு உறவுகளாக என்னை அரவணைத்து கொள்ளும் அன்புள்ளங்கள். அது மாதிரி தான் குழந்தை கோட்டையும் சரி எல்லாம் நண்பர்கள் தான். ரசிகர்களாக யாரையுமே பார்ப்பதில்லை. நிறைய ஊர் இது மாதிரி அப்படியே நம்ம காரைக்குடி பக்கத்தில் வைரவன்பட்டி, குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, அப்படி இப்படி நிறைய பக்கத்துல நிறைய ஊர் இந்த மாதிரி. அதில் 30 ஊரும் என் ஊர் மாதிரி தான். நீங்கள் வந்தோன்னா எனக்கு என்ன சகல வசதியும் எப்பவும் எந்த நேரத்துலையும் சரியா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தோடனே மச்சான் சரவண மச்சான் போய் எப்போ உன் ரூம்குள்ள போய் தூங்கு அப்படின்னாரு. ஆமாம், அது என் வீடு மாதிரி இருக்காது. அப்படிதான் சொன்னீங்க. சரி, இப்போ பேச விட மாட்டேன். அன்பு அண்ணாவர்களுக்கு நன்றி. கடந்த வணக்கம். அடரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று. இப்படிதான் இருக்கு நம்ம பக்கமா. இந்த பாட்டை உங்கள்ட்ட பாடி கிட்டத்தட்ட இந்த வருடம் நாடகம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பாட்டை உங்கள்ட்ட பாடவே. ஆனா நான் அவரு தான் இந்த பாட்டை பாடுவேன். அப்படி இருந்தா அதை ஞாபகம் வச்சிருக்க பாருங்க. உங்களை பொழுதினாலும் பேசுறேன். காதல் வந்து காது கடித்தும் இருந்தும் எந்த மௌனமோ, மோதி வந்து முத்தம் விட்டால் மௌனம் தீரமோ, அச்சம்தான் பொருளாது அச்சம்தான் பொருளாது ஒரு வார்த்தையால்
அடக்காதடி ஆட்களோட கவிகள் கிடையாது மகளிர் வெள்ளிய வரலாறு இரவிலே தாமரை அவிழாது இளைய பூய போது வளர்ந்து திருமலை சொல்பவர் கிடையாது எனக்கதை கைகள் பாடாமல் கண்களால் என்னை கொண்டாடினாய் ரத்தம் பாடாமல் பார்வையால் என்னை கொண்டாடினாய் அழகே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு போங்க காது வந்து காது கடித்தும் இன்னும் என்ன மௌனமும் மோதி வந்து முத்தம் விட்டால் மௌனம் தீருமோ சக்கந்தானும் அடையோ வெக்கந்தானும் தானையோ மௌனந்தானும் வேடியோ அடிக்கொண்டிருந்தார் காலம் கடந்து கொண்டே இருக்கிறது ஓர்தங்க கொடுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி ஓ வந்தலாடா நீ வந்தலாடா பூபாகம் போட்டால் பைங்கிடி இருவரல ஒருவரடி இறுதி வழி இனி நான் உனது வழி ஒருவரடி
அருளாரோட பெருமாராஜன் அவர்கள் வருவார். அதனால இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.